அடைகிற பாதையிலே போகிறார்கள். அப்படியானால் பெரிய புராணத்துக்கு வில்லன் யார்? ஒரு புராணம் என்று இருந்தால், ஒரு காவியம் என்று இருந்தால் அதற்கு ஒரு கதாநாயகன் இருக்க வேண்டும். கதாநாயகன் சிவனடியார்கள் என்று தெரிகிறது. இங்கு இதன் நாமங்கூரின் இருபெருவதற்கு முன்னால் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னால் புற இருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போல் பாயும் திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் வைக்கிறார். ஆகவே இந்த காவியத்துக்கு நாயகர் திருத்தொண்டர்கள் தான். அப்ப வில்லன் யார் என்று கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சிவனடியார்களுடைய நல்வழி செல்லுகிற அந்த முயற்சியை தடுத்து கொண்டிருந்த ஆள் யார் என்று கேட்டால் சிவபெருமான் தான். ஆகவே பெரிய புராணத்துக்கு சிவனடியார்கள் கதாநாயகர்கள் என்றால் வில்லனாக இருந்தது சிவபெருமான். வேறு எந்த சமயத்திலும் இப்படி ஒரு காவிய அமைப்பை உருவாக்க மாட்டார்கள். சிவனடியார்களை கதாநாயகனாக்கி சிவபெருமானை வில்லனாக்கினார்கள். அந்த ஆளை என்ன பண்ணினாலும் அந்த ஆள் விடுவார் போல இருக்கிறது. அதானே சுந்தரன் பித்தா என்று